ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் வரும் 1ஆம் தேதி தொடங்க உள்ள திமுக உறுப்பினர் சேர்க்கைக்கான பயிற்சி முகாம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், வணக்கம். விவரங்கள். ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் புதிய உறுப்பினர் சேர்க்கையை ஜூலை 1ஆம் தேதி முதல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருக்கிறார். திமுகவினுடைய உறுப்பினர் சேர்க்கை தொடங்கி வைக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்பாக திமுகவினுடைய ஐடி அணியின் சார்பாக தற்போது பயிற்சி முகாம் என்பது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா ஆகியோர் இந்த பயிற்சி முகாமை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக 2 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்களை நேரில் சந்தித்து திமுகவினுடைய உறுப்பினர் சேர்க்கையை அதிகரிக்கக்கூடிய வகையில் திட்டமிடப்பட்டு இந்த முகாம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக தேர்தல் பணிகள் அனைத்தும் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த உறுப்பினர் சேர்க்கையை முன்வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக உறுப்பினர் சேர்க்கைக்காக ஜூலை 1ஆம் தேதி தொடங்கி வைக்க திட்டமிடப்பட்டிருக்கின்றன. இதன் சார்பாகத்தான் திமுக ஐடி விங் சார்பாக தற்போது பயிற்சி முகாம் தொடங்கி இருக்கிறது. தமிழகம் முழுவதும் இருந்து 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 10 மண்டலங்களாக பிரித்து தகவல் தொழில்நுட்ப அணியைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கு இந்த பயிற்சி என்பது தற்போது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக மொபைல் செயலி மூலமாக உறுப்பினர் சேர்க்கை நடைபெற வேண்டும். எந்த ஃபேக், அதாவது முறையற்ற முறையில் யாரும் அந்த உறுப்பினர் சேர்க்கை என்பதை பயன்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக குறிப்பாக மொபைலுடைய செயலியை எவ்வாறு பயன்படுத்துவது, எவ்வாறு அவர்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும், அதே போன்று பதிவு செய்து திமுகவினுடைய உறுப்பினராக சேர்ந்த உடனடியே அவர்களுக்கு அந்த உறுப்பினர் அட்டை கொடுப்பதற்கான திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்கான பயிற்சிகள் தான் தற்போது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக போலி உறுப்பினர் அட்டையை தவிர்க்கக்கூடிய விதமாக முற்றிலுமாக மொபைலுடைய செயலி மூலமாக மட்டும் உறுப்பினர் சேர்க்கையை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டு அதற்கான பயிற்சி தான் தற்போது திமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப அணியைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு அந்த பயிற்சியில் எவ்வாறு அந்த குடும்பத்தை சந்தித்த பிறகு அந்த விவரங்களை எவ்வாறு சேகரிக்க வேண்டும், சேகரிக்கப்பட்ட விவரங்களை பதிவு செய்து அவர்களுக்கான திமுக உறுப்பினர் அட்டை எவ்வாறு வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட அந்த பயிற்சி என்பது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கான செயலி என்பது தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.